ஏடிஎம் சேவை கட்டண உயர்வுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ஒன்றிய அரசின் செயல் டிஜிட்டல் மயமாக்குவதற்கு பதிலாக நிர்வாக ரீதியாக பணம் பறிக்கும் நடவடிக்கை என்று கருத்து. தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை மதுரையில் சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில் அடுத்தடுத்து ஏற்படும் திருப்பங்களால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. கூட்டணி விவகாரத்தில் அமித்ஷா முடிவே இறுதி என அண்ணாமலை திட்டவட்டம். அதிமுகவை விமர்சித்து வந்த நிலையில் எந்த கட்சி மீதும் தலைவர் மீதும் கோபம் இல்லை என திடீர் பல்டி. எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது. யாருக்கும் எதிரானவன் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை. தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை. அதனால பொறுத்திருந்து பாருங்க. செங்கோட்டையனுக்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல். செங்கோட்டையன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தர பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் கணிப்பு. தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் பிறை தென்பட்டது. நாளை ரம்ஜான் கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வெயில் கொளுத்துவதால் பள்ளிகளுக்கு முன்கூட்டியே கோடை விடுமுறை. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதியே இறுதித் தேர்வுகள் முடிவடைகின்றன. வார இறுதி மற்றும் ரம்ஜான் தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் அலைமோதும் கூட்டம். உதகை, கொடைக்கானல், கீழடி, கொடிவேரி அணை உள்ளிட்ட இடங்களில் பயணிகள் உற்சாகம். தமிழ்நாட்டில் வரும் 2ஆம் தேதி கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தூத்துக்குடி காய்கறி சந்தையில் வாழை இலைகளின் விலை கடும் வீழ்ச்சி. கடந்த வாரம் 5000 ரூபாய்க்கு விற்பனையான 200 இலை கொண்ட கட்டு 1200 ரூபாயாக சரிவு. தூத்துக்குடி சென்னை இடையே ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை மீண்டும் தொடங்கியது. தூத்துக்குடிக்கு வருகை தந்த முதல் விமானத்திற்கு தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு. திருச்செந்தூரில் மீண்டும் கடல் சுமார் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கியதால் பரபரப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு. முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினாவில் ஃபைபர் படகு போட்டி. இலக்கை நோக்கி படகுகளில் சீறி பாய்ந்த மீனவர்கள். கள்ளக்குறிச்சியில் தீபாவளி சீட்டு மற்றும் ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி புகார். தலைமறைவாக இருந்த பாஜக முன்னாள் நிர்வாகி மனைவியுடன் கைது. பிரதமராக பதவியேற்ற 11 ஆண்டுகளில் முதன்முறையாக RSS தலைமையகம் சென்ற மோடி. நாக்பூரில் RSS நிறுவனர்களின் நினைவிடத்தில் மரியாதை. மத்திய பிரதேசத்தில் முட்டை வியாபாரிக்கு 6 கோடி ரூபாய் GST வரி கட்டச் சொல்லி நோட்டீஸ். தள்ளுவண்டி கடை நடத்தும் முட்டை வியாபாரி அதிர்ச்சி.
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி டெல்லி வீரர் மிச்சல் ஸ்டார்க் அபாரம். ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டணத்தை உயர்த்தியுள்ளதன் மூலம் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளர்கள் பெருமளவு பாதிக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வரும் மே 1ஆம் தேதி முதல் வங்கி ஏடிஎம்களில் அனுமதிக்கப்பட்ட இலவச பரிவர்த்தனைகளுக்கு பின் மேற்கொள்ளப்படும் கூடுதல் பரிவர்த்தனைக்கான கட்டணம் 21 ரூபாயில் இருந்து 23ஆக உயர்த்தப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை டிஜிட்டல் மயமாக்கலுக்கு பதிலாக ஏழைகளிடம் நிர்வாக ரீதியாக பணம் பறிக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்கள் அனைவரும் வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஒன்றிய அரசு அதன் தொடர்ச்சியாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பிறகு பண பரிவர்த்தனைக்கு கட்டணம், வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச தொகை இல்லாததற்காக அபராதம் தற்போது 21 இருந்து 23ஆக ஏடிஎம் கட்டணம் உயர்வு ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏடிஎம் கட்டண உயர்வு மூலம் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளர்களே பெருமளவு பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அறிவிப்பு தாமதமாகி வரும் நிலையில் அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுப்போம் என்று அறிவித்தார். இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் பாஜகவுடனான கூட்டணி பேச்சு குறித்து எடப்பாடி பழனிசாமி மறைத்ததை அமித்ஷா அம்பலப்படுத்திவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் செங்கோட்டையனும் ரகசியமாக டெல்லி சென்று அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாஜக தலைவர்களை சந்தித்திருப்பது அதிமுக தொண்டர்களிடம் பெரும் குழப்பத்தை உருவாக்கியது. அது மட்டுமின்றி செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்குவது குறித்து ஒன்றிய அரசு பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தருவதற்கான நடவடிக்கையே இது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அதை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த வாரம் தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தம்மால் யாருக்கும் பிரச்சனை வராது, யாரையும் விமர்சிக்கவில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தவர் கூட்டணி விவகாரத்தில் அமித்ஷாவின் முடிவே இறுதியானது என்றும் கூறினார். கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில் பேசியிருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்க. அதனால் அவருடைய கருத்தை, இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது, யாருக்கும் எதிரானவன் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை, தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை. அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்கங்க. தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே ஆண்டு தேர்வு நடத்தி விடுமுறை அளிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தொடக்க கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பெற்றோர் மற்றும் பல்வேறு தரப்பினரின் வேண்டுகோளை ஏற்று முதலமைச்சர் உத்தரவின்படி தேர்வுகளை முன்கூட்டியே தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு திருத்தப்பட்ட தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதல் நாளான 7ஆம் தேதி தமிழ் தேர்வும் மறுநாள் விருப்பமொழி தேர்வும் நடைபெறும். ஏப்ரல் 9ஆம் தேதி ஆங்கிலம் மற்றும் 11ஆம் தேதி கணக்கு தேர்வுகள் நடைபெறும். 15ஆம் தேதி அறிவியல் தேர்வும் 17ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும் நடைபெறும் என தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. எம்புரான் படத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்குவதாகவும் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் படத்தின் நாயகனான நடிகர் மோகன்லால் அறிவித்துள்ளார். பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியாகியுள்ள திரைப்படம் எம்புரான். மிகுந்த எதிர்பார்ப்புடன் கடந்த 27ஆம் தேதி 5 மொழிகளில் வெளியான இந்த படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று 2 நாட்களிலேயே 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டியுள்ளது.
படம் வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சியில் இருந்த எம்புரான் படக்குழுவுக்கு இந்துத்துவ அமைப்பினரால் திடீர் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள கலவரம் சார்ந்த காட்சிகள் 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தை நினைவுபடுத்தும் விதமாக இருப்பதாகவும் இது வகுப்புவாத பிரிவினையை தூண்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து எம்புரான் படத்தின் காட்சிகளுக்காக நடிகர் மோகன்லால் வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஒரு கலைஞனாக தன்னுடைய எந்தவொரு திரைப்படமும் எந்தவொரு அரசியல் இயக்கமும் சித்தாந்தம் அல்லது மத குழுவிற்கும் விரோதமானதாக இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது தன் கடமை என குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் தானும் எம்புரான் குழுவினரும் தன் அன்பிற்குரியவர்களுக்கு ஏற்பட்டுள்ள துயரத்திற்கு மனம் வருந்துகிறோம் என பதிவிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய காட்சிகளை படத்திலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இதனிடையே எம்புரான் பட சர்ச்சை தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஜனநாயக சமூகத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும், கலைப்படைப்புகளை அழிக்கவும் அதை தடை செய்ய துடிப்பதும் பாசிச மனப்பான்மை என்றும் கடுமையாக சாடியுள்ளார். எம்புரான் படத்திற்கு ஒருபுறம் ஆதரவும் மறுபுறம் எதிர்ப்பும் கிளம்பியுள்ள நிலையில் படத்திலிருந்து சர்ச்சைக்குரிய 17 காட்சிகள் நீக்கப்படுவதாக படக்குழு அறிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு நகரங்களுக்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மீண்டும் விமான சேவை தொடங்கியுள்ளதற்கு பயணிகள் வரவேற்பு தெரிவித்தனர். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்டு வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் கடந்த 2021ஆம் ஆண்டு திடீரென்று நிறுத்தப்பட்டது. இண்டிகோ விமானம் மட்டுமே இயக்கப்பட்டு வந்ததால் அவதிக்குள்ளான பயணிகள் கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதன்படி தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கும் தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருவுக்கும் 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ஸ்பைஸ் ஜெட் நிறுவன விமானங்களின் சேவை தொடங்கியுள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடி சென்றடைந்த விமானத்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு உடனுக்குடன் விமானம் கிடைப்பதால் தொழில் நகரமான தூத்துக்குடிக்கு எளிதில் வர முடிவதாக பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நாங்கள் சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரோம். ஒரு ஃப்ளைட்டு தான் இருந்தது, கொஞ்சம் வர்றதுக்கு போக கஷ்டமாக இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா ஃப்ளைட் விட்டுருக்குறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. தூத்துக்குடிக்கு ஸ்பைஸ் ஜெட் இன்னொரு ஏர்லைன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கூடுதலாக இன்னொரு ஏர்லைன் இங்கே தூத்துக்குடிக்கு வர்றது அப்படிங்கிறது இட்ஸ் சூப்பர் ஹாப்பி. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு தினமும் காலை 6 மணி, மதியம் 2:20 மணிக்கு ஸ்பைஸ் ஜெட் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. மறுமார்க்கத்தில் மதியம் 12:10 மணி மற்றும் மாலை 4:55 மணிக்கு ஸ்பைஸ் ஜெட் விமானங்கள் தூத்துக்குடியிலிருந்து புறப்படுகின்றன. இதேபோல் தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருவுக்கு தினமும் காலை 8 மணிக்கு புறப்படும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் அங்கிருந்து 9:55 மணிக்கு தூத்துக்குடிக்கு திரும்பும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.